இந்த ஜெபம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் தடை செய்யப்பட்டது என்று நான் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வீர்கள்? பல நூற்றாண்டுகளாக இது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது, ஏனென்றால் அது ஒரு ஆன்மீக திறவுகோலை வைத்திருக்கிறது. அதை ஒருமுறை பயன்படுத்தினால் நம்மால் விளக்க முடியாத வழிகளில் பண உதவி வந்து குவியும். இப்போது நீங்கள் என்னை சந்தேகப்படலாம், ஆனால் இறுதி வரை என்னுடன் இருங்கள், உங்கள் சொந்த கண்களால் ஒரு அற்புதத்தைக் காண்பீர்கள். இது தடை செய்யப்பட்ட பரமண்டல ஜெபம். இதுபோர், பஞ்சம் மற்றும் பெரும் தேவைகள் இருந்த காலங்களில் முதலில் பகிரப்பட்டு ஒரு பரிசுத்தமான பழங்கால ஜெபம். மக்கள் கூட்டமாக அவசர உதவிக்காக கதறியபோது அவர்கள் இந்த ஜெபத்தைச் சொன்னார்கள். ஒவ்வொரு முறையும் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் மழையாகப் பொழிந்தன. இன்று அது இங்கே சொல்லப்படும், உங்கள் நிதி வாழ்க்கை என்றென்றைக்குமாக மாறும். ஆனால் கவனமாக கேளுங்கள். இது ஒரு சாதாரண ஜெபம் அல்ல, இது ஆவி உலகத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த கட்டளை. இது கடவுளின் வல்லமையை இயக்கும் ஒரு பொத்தானை அழுத்துவது போன்றது. இது இருளில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவது போன்றது. எனவே உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சை இழுத்து முன்னெப்போதையும் விட உங்கள் இதயத்தைத் திறங்கள். நாம் தொடங்குவதற்கு முன் இப்போது இதை கருத்துக்களில் எழுதுங்கள். தடை செய்யப்பட்ட பரமண்டல ஜெபத்தை நான் உரிமை கோருகிறேன். பணம் இன்றே வந்து சேரும், அதுவே உங்கள் விசுவாசத்தின் வெளிப்பாடு. அது உங்கள் ஆன்மீக ஆம். இதை அலட்சியம் செய்யாதீர்கள், ஏனென்றால் நீங்கள் எப்படி பதிலளிக்கிறீர்கள் என்பதை பரலோகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இப்போது உங்கள் விசுவாசம் தூண்டப்பட்ட நிலையில் நாம் இங்கே செலவிடும் நேரத்தின் மிகவும் புனிதமான பகுதிக்கு ஒன்றாகச் செல்வோம். இறுதி வரை இருங்கள், ஏனென்றால் உண்மையான அற்புதம் கடைசி சில நொடிகளில் நிகழும். பரலோகத் தந்தையே, என்றென்றும் ராஜாவே, நீர் உன்னதமான பரலோகத்தில் வாழ்கிறீர். நீரே காலத்திற்கும் செல்வத்திற்கும் எங்கள் எதிர்காலத்திற்கும் எல்லா மனித தேர்வுகளுக்கும் உண்மையான உரிமையாளர். ஆழ்ந்த மரியாதையுடனும் பயபக்தியுடனும் ஒரு துணிச்சலான ஆவியுடனும் நான் இப்போது உம்மை அழைக்கிறேன். நீர் ஒருவரே உண்மையான தேவன், ஞானத்தின் வற்றாத ஊற்று, தங்கம், வெள்ளி, ஆசீர்வாதங்கள் மற்றும் அற்புதங்கள் அனைத்திற்கும் உரிமையாளர். எல்லாம் உம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நீர் கொடுக்கும் ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றுகிறீர். இன்று உம்முடைய மகிமையான சிம்மாசனத்திற்கு முன்பாக நீர் என்றென்றும் என் தந்தை, என் நம்பிக்கைக்குரிய காப்பாளர், என் பாதுகாப்பான புகலிடம் மற்றும் என் வற்றாத ஆசீர்வாதங்களின் ஊற்று என்பதை என் முழு இதயத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த தருணத்திலிருந்து என் வாழ்க்கையின் கதை மாறுகிறது என்று ஒரு வலுவான குரலிலும் அசைக்க முடியாத விசுவாசத்துடனும் நான் அறிவிக்கிறேன். நீரே பற்றாக்குறையை பரிபூரணமாகவும், பாலைவனத்தை சோலையாகவும், கண்ணீரை உமது நன்மையின் கதையாகவும், நீண்ட காத்திருப்பை ஒரு பதிலாகவும் மாற்றுபவர். அதனால்தான் சாத்தியமற்றவை இப்போது சாத்தியமாகும் என்றும், பரலோகம் முழுவதும் என் நன்மைக்காக செயல்படுகிறது என்றும் நம்பி என்னை முழுமையாக உம்மிடம் ஒப்படைக்கிறேன். எந்த தீங்கும் என்னைத் தொடாது. எனக்கு எதிரான எந்தச் சாபமும் பலிக்காது, ஏனென்றால் நான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப் பெற்ற இரத்தத்தால் மூடப்பட்டிருக்கிறேன். உமது பிரசன்னத்தில் எல்லா கடன்களும் நடுங்குகின்றன, எல்லா பயங்களும் உருகிப் போகின்றன, நிதி அற்புதம் நிகழத் தொடங்குகிறது. உமது நாமம் என் வாழ்வியல் ஒவ்வொரு பகுதியிலும் கனம் பண்ணப்படுவதாக, துதிக்கப்படுவதாக, முதன்மைப்படுத்தப்படுவதாக. உமது இராஜ்யம் என் வியாபாரத்திற்கும், என் வேலைக்கும், என் வீட்டிற்கும், என் இதயத்திற்கும் பலத்துடனும் வல்லமையுடனும் வருவதாக. தந்தையே, உமது வலிமையான கரத்தால் மூடப்பட்ட எல்லா கதவுகளையும் திறப்பீராக. எந்தப் பூட்டும் உமது தை எதிர்க்காமல் போகட்டும். வார்த்தைகளாலோ, எண்ணங்களாலோ, அல்லது என் குடும்பத்தில் வழிவழியாக வந்தவற்றாலோ எனக்கு எதிராக பேசப்பட்ட தோல்வியின் ஒவ்வொரு தீர்ப்பையும் இப்போதே ரத்து செய்வீராக. உமது தடுத்து நிறுத்த முடியாத சக்தியால் என்னை பற்றாக்குறையில் கட்டி வைத்திருந்த வறுமையின் ஒவ்வொரு கட்டளையையும் உடைத்தெறிவீராக. உமது சிம்மாசனத்திலிருந்து பரலோக வெற்றியின் 7 திறவுகோல்களின் முழுமையான விடுதலையை அறிவிப்பீராக.
அவை என் வாழ்வில் ஒரு முழுமையான மற்றும் செழிப்பான வாழ்வைக் கொண்டுவரும் தெய்வீக சக்கரங்களைப் போலச் சுழலட்டும். ஞானத்தின் திறவுகோல், நான் தவறவிட்ட வாய்ப்புகளைக் காண என் கண்களைத் திறப்பதாக. கிருபையின் திறவுகோல், சரியான நபர்களுடன் என்னை இணைப்பதாக. தரிசனத்தின் திறவுகோல், ஒரு பெரிய உலகத்தைக் காண எனக்கு உதவுவதாக. குணமாக்கும் திறவுகோல், என்னுள் உடைந்த அனைத்தையும் சரிசெய்வதாக. விடுதலையின் திறவுகோல், ஒவ்வொரு பணப்பிரச்சனையிலிருந்தும் என்னை விடுவிப்பதாக. செழிப்பின் திறவுகோல், நான் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆசீர்வாதங்களைக் கொண்டு வருவதாக. பரலோகத்தில் காத்திருக்கும் வெற்றியின் திறவுகோல், இப்போது வெளியிடப்படுவதாக. அதனால் என் வாழ்க்கை ஒருபோதும் போல் இருக்காது. பரலோகத்தின் யுத்த துதர்கள் ஒளி மற்றும் நீதியின் புயலைப் போல இப்போது எனக்கு விரைந்து வரட்டும். அவர்கள் சந்தேகத்தின் மேகங்களை உடைத்து, நெருப்பு மற்றும் சுதந்திரத்தின் வாள்களால் வானத்தை கிழித்துக் கொண்டு வரட்டும். ஒவ்வொருவரும் தங்கள் கைகளில் ஆவி உலகத்திலிருந்து ஆசீர்வாதங்களைக் கொண்டு வரட்டும். பல ஆண்டுகளாகச் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பொக்கிஷங்கள் இந்த விசுவாசத்தின் தருணம் அற்புதமான சக்தியுடன் வெளிப்படக் காத்திருந்தன. என் மறக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், தாமதமான ஒப்பந்தங்கள், தவறவிட்ட வாய்ப்புகள் மற்றும் பொறாமை, பயம் அல்லது ஆன்மீக தந்திரங்களால் எதிரி தடுக்க முயன்ற உதவிகள் வைக்கப்பட்டுள்ள பரலோக இடங்களை அவர்கள் தங்கள் நெருப்புக் கரங்களால் தொடட்டும். எதுவும் மறைந்திருக்க வேண்டாம். எனக்கு மறுக்கப்பட்டவை அல்லது என்னிடமிருந்து எடுக்கப்பட்டவை அனைத்தும் 7 மடங்கு வலிமையுடனும் கடவுளின் ஒரு சுவாசத்தின் வேகத்துடனும் திரும்ப வரட்டும். அவர்கள் அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த படிகளுடன் என் வீட்டில் நடந்து பற்றாக்குறை உணர்வைச் சுத்தப்படுத்தி முடிவற்ற ஆசீர்வாதங்களின் புத்துணர்ச்சியைக் கொண்டு வரட்டும். அவர்கள் ஒவ்வொரு சுவரையும், ஒவ்வொரு மரச்சாமான் பொருளையும், ஒவ்வொரு அறையையும், நான் மறந்துவிட்ட பொருட்களையும் கூட ஆசீர்வதித்து, அவை அனைத்தையும் செல்வத்தை ஈர்க்கும் காந்தங்களாக மாற்றட்டும். அவர்கள் என் அன்றாட பாதைகளிலும் மக்களுடனான என் தொடர்புகளிலும் என்னுடன் நடக்கட்டும். நான் கால் வைக்கும் ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் கடவுளின் சக்தியால் தொட்டு, அதை தாக்கி, இடங்கள், வேலை அல்லது குடும்பத்துடன் தொடர்புடைய எந்தச் சாபங்களையும் முறிக்கட்டும். நான் எங்கு சென்றாலும் அற்புதங்களின் அடையாளங்களை விட்டுச் செல்லட்டும். அவர்கள் என் வேலையில் எனக்கு முன்னால் சென்று, நான் காண முடியாத கதவுகளைத் திறந்து, என் கதையை மாற்றும் நேர்காணல்கள், ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படிக்கைகளுக்கு என்னை தயார்படுத்தட்டும். கடவுளின் ஆவி என் திட்டங்களை மூடட்டும். நான் தொடும் அனைத்தும் பரலோகத்திலிருந்து வளர்ச்சியின் ஒரு சிறப்பு அடையாளத்தை பெறட்டும். என்னைச் சுற்றியுள்ள முழு உணர்வும் மாறட்டும். காற்று லேசாகட்டும். உமது அறிகுறிகள் தெளிவாக இருக்கட்டும். விதைகள் இப்போது பூத்துக் குலுங்குவது போல வாய்ப்புகள் முளைத்து எல்லோரும் காணும்படி இருக்கட்டும். என் வாழ்க்கை நிறைவை முழங்கட்டும். என் முடிவுகள் மீட்பை முழங்கட்டும். என் பிரசன்னம் உண்மையான மற்றும் மறுக்க முடியாத கடவுளிடமிருந்து வரும் ஒரு கனத்தைக் காட்டட்டும். எனக்கு உரிமையான அனைத்தும், நான் பிறப்பதற்கு முன்பே நீர் எனக்காக கனவு கண்ட அனைத்தும், எனக்கு எதிராக அணிவகுத்து வரும் ஆசீர்வாதங்களின் இராணுவத்தைப் போல பல மடங்கு வலிமையுடன் என்னிடம் திரும்ப வரட்டும். அது கண்டுபிடிக்கப்பட்ட தொலைந்து போன குடும்ப புதையலைப் போல, நிறைவேற்றப்பட்ட ஒரு வாக்குறுதியைப் போல, வலுவான விசுவாசம் உள்ளவர்களுக்காக பரலோகம் செயல்படுகிறது என்பதற்கான அறிகுறியாக திரும்ப வரட்டும். அது பரிசுத்த ஆவியால் யோசனைகளுடன், ஆச்சரியமான இடங்களிலிருந்து வரும் உதவியுடன், முக்கிய நபர்களுடன், என்னை புதிய உயரங்களுக்கு உயர்த்தும் சலுகைகளுடன், பரலோகம் மட்டுமே திறக்கக்கூடிய திறந்த சாலைகள் மற்றும் மாபெரும் கதவுகளுடன் வரட்டும். அது மற்றவர்களுக்கு உதவும் அளவுக்கு ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும் வகையில் வரட்டும். நான் நம்புவதற்கு மட்டும் விரும்பவில்லை, தந்தையே. நான் பார்க்கவும், தொடவும், பார்க்கவும், ஒருபோதும் தவறாத, மறக்காத, தாமதிக்காத ஒரு கடவுளின் மகத்துவத்தை என் சொந்த கண்களால் அறிவிக்கவும் விரும்புகிறேன். எனக்கு இன்று என் அன்றாட உணவை மட்டுமல்ல, என் ஆழ்ந்த கனவுகளுக்கு உணவளிக்கும், என் திட்டங்களுக்கு நீர் பாய்ச்சும், மரித்ததாக தோன்றியதற்கு புது வாழ்வு கொடுக்கும், என் ஆத்துமாவின் ஆழ்ந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் பரலோகத்திலிருந்து வரும் அற்புத அப்பத்தைக் கொடுப்பீராக. இந்த பரலோக அப்பம் எனக்குள் ஆழமாகச் சென்று,
என் நம்பிக்கையை மீட்டெடுத்து பழைய காயங்களை குணப்படுத்தி கடந்த கால வலிகளை உடைத்து நான் இழந்த நம்பிக்கையை மீண்டும் கொண்டு வரட்டும். என் முழு வாழ்க்கையும் நீர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதற்கு ஒரு கதையாக இருக்கட்டும். இன்று, தந்தையே, நான் இந்த காலமற்ற திறவுகோலை இயக்குகிறேன். இன்று, பற்றாக்குறையின் காலம் முடிந்துவிட்டது என்று நான் அறிவிக்கிறேன். செழிப்பு என்னை தேடி வருகிறது. ஆன்மீகச் செல்வம் எனக்கு வழிகாட்டுகிறது. பதவி உயர்வுகள், விற்பனைகள், புதிய வாய்ப்புகள், பரிசுகள் அல்லது அற்புதங்கள் மூலம் பணம் அதிசயமான வழிகளில் வருகிறது. நான் உன்னதமான தேவனுடைய பிள்ளை. நான் பற்றாக்குறையில் வாழப் பிறக்கவில்லை. நான் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழப் பிறந்தேன். நான் சுதந்திரமாக இருக்கப் பிறந்தேன். நான் வெற்றிக்காகப் பிறந்தேன். நான் அறிக்கையிடுகிறேன், பரிபூரணம் என் வாழ்வியல் ஒவ்வொரு பகுதியையும் ஆட்கொள்கிறது. நான் அறிக்கையிடுகிறேன், ஒவ்வொரு வாடிக்கையாளரும், ஒவ்வொரு வாய்ப்பும், ஒவ்வொரு விற்பனையும் எனக்கு எளிதாக வருகிறது. நான் அறிக்கையிடுகிறேன், தடுத்து நிறுத்த முடியாது ஒரு நதியைப் போல பணம் என்னிடம் பாய்கிறது. நான் அறிக்கையிடுகிறேன், ஒரு காலத்தில் மூடப்பட்டிருந்த கதவுகள் இப்போது அகலமாக திறக்கின்றன. நான் அறிக்கையிடுகிறேன், நீர் எனக்கு வழங்குவதை எந்த எதிரியும் தொட முடியாது. நான் அறிக்கையிடுகிறேன், என் பெயர் முக்கியமான இடங்களில் பேசப்படும். நான் அறிக்கையிடுகிறேன், என் வேலை விரும்பப்படும், பரிந்துரைக்கப்படும், மதிக்கப்படும். நான் அறிக்கையிடுகிறேன், கடன்கள் மறைந்து வருகின்றன, என் வருமானம் வளர்ந்து வருகிறது. நான் அறிக்கையிடுகிறேன், என் மேஜை எப்போதும் நிறைந்திருக்கும். நான் அறிக்கையிடுகிறேன், என் வீடு அமைதி, செல்வம் மற்றும் மகிழ்ச்சியின் இடமாக இருக்கும். நான் அறிக்கையிடுகிறேன், என் கைகள் ஒருபோதும் காலியாக இருக்காது. நான் அறிக்கையிடுகிறேன், என் குரல் மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கும் இணைப்பதற்கும் ஒரு கருவியாக இருக்கும். நான் அறிக்கையிடுகிறேன், நான் இன்று தொடங்குவது என்றென்றும் நீடித்து உள்ளதாக இருக்கும். நான் அறிக்கையிடுகிறேன், என் படிகள் கடவுளின் கரத்தால் வழிநடத்தப்படுகின்றன. நான் அறிக்கையிடுகிறேன், என் முழு வாழ்க்கையும் கடவுளுக்கு கனத்தைக் கொண்டு வரும். நன்றி, தந்தையே, ஏனெனில் இது ஏற்கனவே முடிந்துவிட்டது. நன்றி, ஏனெனில் பணம் ஏற்கனவே வந்துவிட்டது, இப்போது வளர்ந்து வருகிறது. நன்றி, ஏனெனில் சரியான வாடிக்கையாளர்கள் இப்போது என்னை தேடுகிறார்கள். நன்றி, ஏனெனில் வாய்ப்புகள் என் கதவைத் தட்டுகின்றன. நன்றி, ஏனெனில் என் எதிர்காலத்தை திறக்கும் கூட்டங்களில் என் பெயர் குறிப்பிடப்படுகிறது. நன்றி, ஏனெனில் நான் இனி பற்றாக்குறையுடன் வாழவில்லை, ஆனால் பரிபூரணத்துடன் வாழ்கிறேன். நன்றி, ஏனெனில் நான் செலுத்தும் ஒவ்வொரு கட்டணத்திற்கும் நீர் புதிதாக ஒன்றைக் கொடுக்கிறீர். நன்றி, ஏனெனில் என் கைகள் உழைக்கின்றன, என் வெகுமதிகள் வளர்கின்றன. நன்றி, ஏனெனில் நான் தொடும் அனைத்தும் வெற்றி பெறுகிறது. நன்றி, ஏனெனில் என் குடும்பம் உமது பாதுகாப்பின் கீழ் பாதுகாப்பாக வாழ்கிறது. நன்றி, ஏனெனில் இந்த ஜெபத்தில் நான் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் இப்போது பரலோகத்தில் முத்திரையிடப்பட்டுள்ளது. நன்றி, ஏனெனில் என் வாழ்க்கை உமது மகிமையின் ஒரு உதாரணமாக இருக்கும். நன்றி, ஏனெனில் எந்த நெருக்கடிக்கும் மேலாக நீர் என்னை உயர்த்துகிறீர். நன்றி, ஏனெனில் அவசரமாக இருந்த பிரச்சினைகள் ஏற்கனவே உமது கரத்தால் தீர்க்கப்பட்டுவிட்டன. நன்றி, ஏனெனில் இன்று நான் இந்த தருணத்தை அமைதி, விசுவாசம் மற்றும் முழுமையான உறுதியுடன் முடிக்கிறேன். இந்த ஜெபம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் அதை இங்கேயே விட்டுவிடாதீர்கள். அதை உங்கள் ஆத்துமாவில் சுமந்து செல்லுங்கள். நீங்கள் விரும்பும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் மீண்டும் சொல்ல அதை சேமித்து, கருத்துக்களில் எனது அற்புதம் ஏற்கனவே நடந்துவிட்டது என்று அறிவியுங்கள். மேலும் வாழ்க்கையை மாற்றும் ஜெபங்களை பெற குழு சேர்ந்து, காயப்பட்ட ஆன்மா ஓய்வை காணக்கூடிய இந்த பாதையில் என்னுடன் சேருங்கள்.